ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் பெட் ஜோன். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த ஜாக் ஜீனி லைனை வந்து உருவாக்குறது எப்படி, அந்த கோடை வந்து அதாவது ஜாக் ஜீனி கலர் கோடை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி உங்களோட கேள்வி. இந்த வீடியோ அதை பற்றின வீடியோ. இந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது புரிய வரும். முதல்ல ஒரு கலர் கோடை உருவாக்கணும், ஒரு ஜாக் ஜீனி லைனேஜை உருவாக்கணும், அதில் வந்து எல்லா புறாக்களும் ஜாக் ஜீனிலேயே மட்டும்தான் வரணும் அப்படின்னா முதல்ல இப்போ நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து ஜாக் ஜீனியில் வந்து ஒரு 4-5 புறா இருக்கும். அந்த புறாக்களை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாற்றி உடச்சி அதுக்கு உள்ளே இருக்கிற டார்க்கு கோடு புறாக்களா இல்லைனா வந்து எந்தெந்த மாதிரி ஜாக் ஜீனில் புறாக்கள் உழுது, அதுக்கு முன்னோர்கள் எப்படி வருது, ஒரு 4-5 செட்டு மாற்றி எடுக்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அதுக்குள்ள என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம வந்து அந்த புறாக்களுக்கு இணையான மேட்சிங் புறாக்களை வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ பொதுவாக ஒரு ஜாக் ஜீனி புறாக்கள் எடுத்தோம் அப்படின்னா அந்த புறாக்களுடைய அந்த ஜீன் வந்து ரொம்ப வீரியத்தன்மை அதிகமாக வாய்ந்த ஜீனு. அந்த புறாக்களுக்கு வந்து இப்போது ஒரு ஜாக் ஜீனி புறாக்கள் இருந்ததுன்னா அது கூட எந்த கலரை நீங்கள் மிங்கிள் பண்ணிங்கனாலோ அதில் ஒரு 10 பட்டா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 10ல் வந்து ஒரு 4 பட்டாலேருந்து 5 பட்டா வரைக்கும் ஜாக் ஜீனியே திருப்பி கொண்டு வந்துடும். அது எதனாலனா அந்த ஜாக் ஜீனியோடைய தன்மை அப்படி அவ்வளோ வீரியத்தன்மை வாய்ந்தது. ஒரு ஜாக் ஜீனியை சிறுமா கூட உடைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஜாக் ஜீனியில் ஒரு பட்டா வந்துடும், சிறுமாவில் ஒரு பட்டா வந்துடும். ஏன்னா சிறுமா ஜீனு உள்ளதுலேயே நல்ல வீரியத்தன்மை அதிகமான ஜீன். அந்த ஜீனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு உள்ள ஜீன் தான் வந்து டைகர் ஜீன் சொல்லுவாங்க, இந்த ஜாக் ஜீனி ஜீன். அப்படிப்பட்ட ஜாக் ஜீனி ஜீனை நம்ம லைனேஜ் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க்னு சொல்லலாம். இப்போ ஜாக் ஜீனி கூட நம்ம ஃபுல் ஜாக்குமே மறைஞ்சிருக்கும், ஸ்ப்ரெட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜீனுமே மறைஞ்சிருக்கும். ஜாக் ஜீனி கூட சப்ஜா மறைஞ்சிருக்கும், சிறுமாக்கள் மேக்ஸிமம் மறைஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்போவாச்சும் 1-2 டைமில் வந்து ரொம்ப ரேராக வந்து வெளிப்படும். கண்டினியூஸாக நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி டைமில் டக்கு நிறைய கலர் உடையும். இதே நீங்கள் கொஞ்சம் 3 இயர்ஸ் ப்ளஸ் உள்ள ஏஜ் பேர்டை வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு மெயின்டைன் ப்ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸைட்டாக ஒரு தலைமுறைகள் உள்ள கலர்ஸை வந்து வெளிக்கொண்டு வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அதுக்கு உள்ளே இருக்கிற மறைஞ்சிருக்கிற கலர்ஸை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு ஜாக் ஜீனியில் வந்து ஒரு டார்க் பேஸ், அதாவது இப்போ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து டார்க் பேஸ், அதாவது வெள்ளைப்புள்ளி வந்து கம்மியாக கருப்பு ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி புறாக்களை இந்த காசின் பொங்குன்னு சொல்லுவோம். அந்த காசின் பொங்குனா வந்து வெள்ளையில் வந்து அங்கங்கே வந்து இந்த கருப்பு புள்ளி மாதிரி இருக்கும். நான் அந்த புறா உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ளேஸ் பண்ணுறேன், லாஸ்ட்டில் பாருங்கள். இந்த ஜாக் ஜீனி டார்க் பேஸ் புறாக்களை அந்த காசின் பொங்கு கூட உடைச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து இறங்குற பட்டாக்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நல்ல டார்க்கு கோடில் வந்து புறாக்கள் வரும். நல்லா டார்க் ஜாக் ஜீனியில் வந்து அதாவது வெள்ளை புள்ளி கம்மியாகவும் கருப்பு அதிகமாகவும் வரும். அது எதனால் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து வெள்ளை ஸ்ப்ரெட்டு, நம்ம காசின் பொங்கில் வந்து வெள்ளை ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது, இந்த ஜாக் ஜீனி டார்க்கில் வந்து பிளாக் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அப்படி உடைக்கும் போது இந்த வெள்ளையோடு இந்த பிளாக் ஜீன் அதிகமாக அந்த டாமினன்ட் அதிகமாக வீரியத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பட்டாக்களில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கு கோடி ஏறி அதிகமாக விழும். இதே இது நமக்கு வந்து இந்த ஜாக் ஜீனி வந்து டார்க்கு, ஒரு ஆண் வந்து ஒரு நல்ல டார்க்கான ஜாக் ஜீனியாக இருக்குது, வெள்ளை வந்து கம்மியாக இருக்குது, ஃபீமேலும் அதேமாதிரி டார்க்கான ஜாக் ஜீனி வெள்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னா பட்டாக்கள் வந்து நல்ல மேக்ஸிமம் வெளுத்த ஜீனியாக வந்து ஏறும். வெள்ளைத்தன்மை அதிகமாக வந்து விழும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீனோடைய மிங்கிளும் வந்து உள்ள உடஞ்சி அந்த அதுக்கு உள்ளே இருக்கிற ரெசசிவ் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த வீரியத்தன்மை கம்மியாக இருக்கிறதும் டப்புன்னு வெளிக்காட்டும். 2 டார்க் புறாக்கள் 2 டார்க் ஜாக் ஜீனியும் போடக்கூடாது, 2 வெளுத்த ஜீனியும் போடக்கூடாது. ஒரு வெளுத்தது ஒரு டார்க்கு தான் கான்செப்ட்டு. ஒரு ஜாக்கு கூட ஒரு வெளுத்த ஜீனியை போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பட்டாக்கள் வந்து அடிதஞ்சு கருப்பு, அப்புறம் பார்த்தோன்னா ஜாக்கில் தலைப்பொங்கு ஜாக்கு அந்த மாதிரி அடிச்சுட்டு வரும். அதுவுமே நல்லாயிருக்கும் புறாக்கள் பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு லைனேஜ் மெயின்டைன் பண்ணணுன்னா ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 சொல்லிட்டு 3 பேரை வச்சுக்கோங்க. ஸ்லாட் 1ல் ஒரு மெயில் வந்து ஒரு ஃபுல் ஜாக் ஜீனியாக இருக்குது, ஃபுல் ஜாக் ஜீனி. ஃபீமேல் வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஜாக்காக இருக்குது. அப்போ 2யும் உடைக்கும் போது உங்களுக்கு ஜாக் ஜீனி இந்த லைட்டாக வந்து ஃபுல் கொஞ்சம் ஒயிட்டில் வந்து ரக்க கருப்பு அடிநெஞ்சு கருப்பு அந்த மாதிரி விடும். அப்போ அதில் இருந்து 2 பட்டா எடுக்கிறீங்க. திருப்பி ஸ்லாட் 2ல் இருக்கிற 2 பேர், அதில் மெயில் வந்து காசின் பொங்கு புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க, ஃபீமேல் வந்து கொஞ்சம் கீரியில் வச்சுக்கோங்க. இந்த கீரி எதனால் கொண்டு இதுக்குள்ளே மிங்கிள் பண்ணணும்னு சொல்கிறேன்னா நம்ம இந்த காசின் பொங்கு கூட கீரியை உடைச்சிங்க அப்படின்னா ஜாக் பொங்கலை புறாக்கள் நிறைய கிடைக்கும். நமக்கு வந்து நல்ல வித்தியாசமான ஜாக்கு, நல்ல டார்க் பேஸில் அடிநெஞ்சு புறாக்கள் நிறைய உளுந்து கிடைக்கும் அந்த புறாக்கள்லாம். அப்படி ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்லாட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஃபுல் ஜாக்கில் வச்சுக்கோங்க, ஃபீமேல் வந்து லைட்டு ஜீனியில் வெள்ளை அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அதுலேருந்து இறங்குற பட்டாக்களும் வந்து பார்த்தோன்னா இந்த கருப்பு பொங்கு அதிகமாக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்லாட் 1, ஸ்லாட் 2ன்னு சொன்ன புறாக்களில்
பட்டாக்கள் எடுக்கணும், மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஸ்லாட் 1லேருந்து எடுத்த ஒரு மெயிலை ஸ்லாட் 2லேருந்து எடுத்த ஃபீமேல் கூட உடைக்கணும், ஸ்லாட் 1லேருந்து எடுத்த ஃபீமேலை ஸ்லாட் 2ல் இருக்கிற மெயில் கூட உடைக்கணும். இந்த மாதிரி மாற்றி 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 உடச்சி கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க. அதுக்கு பட்டாக்களை நம்ம வந்து உடைக்கிறோம்ல, இப்போ இதுலேருந்து ஒரு புறா எடுத்து அதுக்குள்ளே ஒரு புறாக்களோட உடைக்கிறோம்ல, அதுலேருந்து இறங்குற பட்டாக்களை திருப்பி வந்து அதுக்குள்ளேயே வந்து ப்ரீட் பண்ணக்கூடாது. அதுலேருந்து எடுத்து அப்படி மாற்றி மாற்றி உடைக்கிற புறாக்களை பெருக்கி வச்சுக்கணும், சேகரித்து வச்சுக்கணும். அது கூட நீங்கள் மிங்கிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைனேஜ் வந்து ஓவர் இம்ப்ரீட் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது. அதை வந்து அவுட் கிராஸ் கொடுக்குற மாதிரியும் லைனேஜை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காகவும் தான் நம்ம ஸ்லாட் 3ன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு கூட இதில் இருந்த ரெண்டுமே ப்ரீட் பண்ணி நீங்கள் எடுக்கிற பட்டாக்களை அதில் அந்த ஸ்லாட் 3ன்னு சொல்கிற அந்த புறாக்கள் கூட அப்பப்போ உங்களுக்கு தேவைக்கு பட்டாக்களை மாற்றி மாற்றி உடச்சிங்க அப்படின்னா அந்த ஜாக்ஜீனி வம்சத்தை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். இதுலேருந்து இறங்குற புறாக்களை நீங்கள் பறத்தி பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். காசின் பொங்கு இதான், அந்த ஃபீமேல் வந்து காசின் பொங்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி காசின் பொங்கு உள்ளதும் மெயில் வந்து நல்லா ஜாக்ஜீனியில் கொண்டு வந்தீங்கன்னா பட்டாக்கள் இந்த மாதிரி ஜாக்ஜீனிலே மேக்ஸிமம் உளுந்து கிடைக்கும் உங்களுக்கு. இது கேப் விட்டு நிதானமாக ப்ரீட் பண்ணிங்கன்னா, கண்டினியூஸ் ப்ரீட் பண்ணிங்கன்னா வெள்ளை பொங்கு அதிகமாக ஏறி புறாக்கள் வந்து இந்த வெள்ளை கீரி அந்த மாதிரி புறாக்கள் ஆயிரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச கண்டென்ட் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.